அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தற்பொழுது மிக தீவிரமாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் சொல்லி மாணவர்கள் உட்பட பலதரப்பு பலதரப்பு துறைகள் சார்ந்த நபர்கள் ஆதரவோடு மிக தீவிரமாக ஒரு போராட்ட வடிவமாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் உருவாகியிருக்கு. மாணவர்களுடைய கோரிக்கை அல்லது மற்ற துறையை சார்ந்த அனைவரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஜல்லிக்கட்டை நடத்தி தீரணும், இதுக்கு அனுமதி கொடுங்கன்ற ஒரு இந்த மைய கருத்தை வச்சுதான் இந்த போராட்டமே நடக்குது. அதுக்கு காரணம் அவங்க எதை சொல்ல முன்வைக்கிறாங்கன்னா, தமிழர்களின் பண்பாடு, தமிழர்களின் கலாச்சாரம், இந்த ஜல்லிக்கட்டை எங்களுடைய பண்பாட்டு அடையாளம் அப்படின்னு திரும்ப திரும்ப அடையாளப்படுத்துறாங்க. அது ரொம்ப ஒரு தவறான பார்வையை இது முன்னிறுத்துது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்களாவே பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு நடக்கும். ஒவ்வொரு கிராமங்களிலும் எல்லா கிராமங்களிலும் ஜல்லிக்கட்டு நடக்கல. ஆனா தமிழ்நாட்டில் 20 அல்லது 30க்கு உட்பட்ட கிராமங்களில், அதாவது நிலச்சுராந்தர்களின் சாதி ஆளுமை அதிகமாக கோலோச்சுகிற கிராமங்களில் இது நடத்தப்படுது. தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்களிலும் ஜல்லிக்கட்டு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 400 வருடங்கள்ல ஜல்லிக்கட்டு ஆதிக்க சாதியினர்கள் மட்டும் தொடர்ந்து அதிகமாவே முன்னெடுத்து வந்த நிகழ்வுகள் தான் இருக்கு. ஆனா கடந்த ஒரு 60 வருடங்களாக பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டுல ஒடுக்கப்பட்ட சாதியாக அடையாளப்படுத்தப்படுகிற தமிழர்கள் தாங்களும் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஈடுபடணும்ன்ற, எங்களுக்கு அதுக்கான பிறப்புரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உரிமைக்கான போராட்டமாக அதை மாற்ற முற்படும் பொழுதெல்லாம் அவர்கள் மீது இந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த ஜல்லிக்கட்டு நடத்தும் நபர்கள் மிக கடுமையாக தாக்குதல் உட்படுத்தி அது படுகொலை வரைக்கும் இப்போ மிகப்பெரிய கலவரமாக கூட உருவெடுத்திருக்கு. அப்படிப்பட்ட பல நிகழ்வுகளும் தமிழ்நாட்டில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மிக சமீபத்தில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, 2006ல் அமராவதி புத்தூர் என்ற இடத்துல ஜல்லிக்கட்டு தேவர் சாதியினர் நடத்த முற்படும் பொழுது அதுல கலந்து கொள்ள முற்பட்ட பறையர் இனத்தை சார்ந்த சில இளைஞர்கள் அந்த மாட்டை அடிக்க அது ஜெயிச்சிருக்காங்க. அன்று மாலையே 6:30 மணி அளவுல அவர்கள் மீது பயங்கரமா ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு படுகொலை வரைக்கும் அந்த நிகழ்வு போயிருக்கு. அதனால அந்த பகுதியில 144 தடை உத்தரவு போடப்பட்டது. அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 2007ல் திண்டுக்கல் மாவட்டத்திலும் அது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்பெல்லாம் யாரும் தமிழர்கள், மற்ற இந்த ஒடுக்கப்பட்ட தமிழர்கள், அவர்களும் தமிழர்கள் தானே, இந்த இனத்தை சார்ந்தவர்களும் தமிழர்கள் தானேன்னு சொல்லி அவர்களுக்கு ஆதரவாக யாரும் தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் நடத்தல. பெரியார் இயக்கங்கள் மட்டும்தான் அந்த கடுமையாக கண்டனம் செய்து அதற்காக போராட்டத்தை தொடர்ந்து நடத்தியதோடு, இப்படி ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கணும்னா அதுங்களுக்கு தேவையே இல்லைன்ற அறிவிப்புலாம் அந்த மாதிரி டைம்ல தான் கொடுத்தது. இப்போ நான் இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 2006, 2007, 2008 அந்த மாதிரி இதில் தான் இந்த படுகொலை குறித்த சில சம்பவங்களை மேற்கோள் காட்டியிருக்கேன். ஆனால் இந்த 2017ல் மிக தீவிரமாக அனைத்து தரப்பு மக்களிடம் இருந்தும் ஜல்லிக்கட்டு நடத்திய தீரணும்னு சொல்லி போராட்டம் வெடிச்சிருக்கிற இந்த தருணத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 15ஆம் தேதி இந்த ஜனவரி 15ல் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் காலாப்பூர் கிராமத்தில் தேவர் இனத்தை சேர்ந்தவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தியிருக்காங்க. அப்ப இந்த போட்டியில அதே ஊரை சேர்ந்த சிங்கம்புணரி கிழக்கு தெருவை சேர்ந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் அந்த மாட்டை அடக்கியிருக்கார். அந்த ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்கியிருக்கார்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்று மாட்டை அடக்கிய அந்த காரணத்துக்காக, அதாவது இந்த ஜனவரி 15ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த மாட்டை அடக்கிய அன்று மாலை 6:30 மணிக்கு அந்த அவரை வந்து அந்த ஊரை சேர்ந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த 80 பேர் வந்து ஒன்று கூடி தாக்கியிருக்காங்க. அருவாளில் வெட்டப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எஸ்வி மங்கலம் காவல்துறையில வந்து புகார் செஞ்சிருக்காங்க. குற்ற வழக்கு எண் வந்து 4. சரிங்களா? இதை எதுக்காக வந்து இதை வந்து பதிவு செய்யறேன்னா, ஜல்லிக்கட்டுல இருக்கிற சாதிய வன்மத்தை குறித்து யாருமே இது வரைக்கும் பதிவு செய்யல, யாரும் பேச மாட்டாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர் என்ற கிராமம் வந்து மிகவும் புகழ் பெற்றது ஜல்லிக்கட்டு நடத்தத்துல. இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல வந்து ஆளும் சாதியினருக்கு ஒரு பகுதியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் சேரி பகுதியில வசிக்கிறார்கள் தான் இன்றளவும் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து இந்த மாட்டை வந்து அடக்க முற்படும் பொழுது சேரி இனத்துல சேரி பகுதியில வசிக்கிற ஒடுக்கப்பட்ட ஒரு இளைஞன் வந்து இந்த மாட்டை வந்து அடக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி நீங்க வந்து ஒரு தமிழர்களின் வீர விளையாட்டாக தொடர்ந்து பொய் பிரச்சாரத்துல முன்னெடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த புரிதல் இந்த இதுல இருந்து விடுபடணும்னு நீங்க நினைச்சு இதுக்காக ஒரு போராட்டம் நடத்தினா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இந்துத்துவ ஆளுமையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் சாதி படிநிலையை தொடர்ந்து காப்பாற்றுவதற்காகவும் நிலப்பிரபுத்துவ சிந்தனையை தொடர்ந்து ஊக்குவிக்கும் நோக்கத்தோடும் தமிழக முதலாளிகளாக பெருமுதலாளிகளால் நடத்தப்படுற இந்த ஜல்லிக்கட்டு ஆதரவு நிலைப்பாட்டை இப்ப இல்லை எப்பவுமே வந்து சம உரிமைக்காக போராடும் போராளிகளாகவோ அல்லது மனிதர்களால் கூட இதை ஆதரிக்க முடியாது. இதில் நான் உறுதியா இருக்கேன். ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு, இது தமிழர்கள் வீர விளையாட்டு. இதை வந்து நாங்கள் நடத்தியே தீர்றோம். இந்த போராட்டத்துக்கு என்னுடைய ஆதரவு எப்பவும் இல்லை. இதை ஒரு பகுதி வச்சிடும். ஆனால் இதை வந்து இந்த விஷயத்த மாணவர்கள் மிக சரியாக உள்வாங்கி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி மாணவர்கள் உள்வாங்கி இருந்தாக்கா ஜல்லிக்கட்டுக்காக முன்னிறுத்தி அந்த போராட்டத்தை நடத்திருக்க கூடாது. விவசாயிகள் கடுமையாக வறட்சி மாநிலமாக இப்ப சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. விவசாயிகளின் வாழ்வாதார உரிமை மிக மிக நலிவடைந்து பல விவசாயிகள் தற்கொலைக்கு செல்லும் நிலைக்கு போயிட்டு இருக்கு தமிழக சூழல் இப்பொழுது. இதுல இருந்து திசை மாற்றம் செய்வதற்காகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை திட்டமிட்டு வீரியமாக பரவலாக்கப்படுதுன்ற ஒரு சந்தேகம் இருக்கு. மாணவர்கள் போராட்டம் எழுச்சி வரவேற்கத்தக்கது. இது வரைக்கும் எந்த முயற்சியுமே இல்லாம எந்த போராட்டத்திலையும் இல்லாம எல்லாத்தையும் சாதாரண காட்சியாகவே பார்த்து கொண்டிருந்த இந்த தமிழ் சமூகம், தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் இன்று வந்து கொஞ்சம் ஆவேசப்பட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த ஆவேசம் எழுச்சி இது எந்த அடிப்படையில வந்து நடத்தப்படுதுன்னு பார்க்கணும். இது வந்து ஒரு புரட்சிக்கான ஒரு வடிவமைப்பு கிடையாது. இந்த தோற்றம் ஒரு தற்காலிக ஒரு எழுச்சி. இது அதுவும் தாண்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தின் நிலைப்பாடை வந்து மிக நம்ம சரியாக உள்வாங்கி இருந்தாக்கா நம்ம விவசாயிகளுக்கு ஆதரவாகத்தான் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் நாங்க போராடுறோன்றது வந்து அடிப்படையே மிக தவறாக இருக்கு. இந்நிலையில வந்து தொடர்ந்து இதே கோணத்தை திரும்ப திரும்ப பதிவு செஞ்சுட்டு தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுன்ற வசனத்தை வந்து தயவு செஞ்சு பேசுறத வந்து தவிர்த்துடுங்க. உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் விவசாயிகளுக்கான ஒரு போராட்டமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும், நடத்தப்பட்டிருக்கணும். இது வரைக்கும் இல்லை. ஆகையால் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கவனம் எடுத்து விவசாயிகளுக்கு ஆதரவான குரலாக இது மாறணுன்றதுல வந்து நான் என்னுடைய விருப்பம் இல்லை. உண்மையாக சமூகத்தை நேசிப்பவர்களோட விருப்பமும் இதுவாகத்தான் இருக்கும். ஆகையால் மாணவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு அரசியலையும் சினிமா துறை முக்கியமாக இப்போ வந்து உள்ள நுழைஞ்சிருக்கு.
மக்கள் போராட்டத்துக்குள், மாணவர் போராட்டத்துக்குள் சினிமா துறை போன்ற மிக புகழ்பெற்ற நபர்கள் உள்நுழையும் போது அதோடைய நோக்கம் எல்லாமே வந்து திசை மாறிடும். இதுல வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்கேன். தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த ஆன்லைன்ல நம்ம கேள்வி பதில வந்து நான் உங்களோட பேசுறேன். இது இப்போது நிறுத்தி